ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சக்கரவள்ளிக்கிழங்கு போலி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சக்கரவள்ளிக்கிழங்கு வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இது கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் வேக வச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ கட் பண்ணியாச்சு, நம்ம வேக வச்சிடலாம். சக்கரவள்ளிக்கிழங்கு வேக வச்சுக்க இட்லி பாத்திரம் தண்ணி வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். உள்ளே ஒரு தட்டு வச்சுட்டு கிழங்க உள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் நிமிஷம் வேகட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். மைதா மாவு 1.5 கப்பு, 1/2 ஸ்பூன் அளவு சால்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நெய் 1 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம இப்போ பிசையணும். இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அடித்து பிசையணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போது நம்ம மேலே ஆயில் 1 ஸ்பூன் அளவு நல்லா ஊற்றி விட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஆற வைக்கலாம். இப்போ சக்கரவள்ளிக்கிழங்கு தோல் எடுத்துட்டு இப்போ நம்ம மசிச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது வெல்லம் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு வெல்லம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ தேங்காய் 1/2 மூடி வச்சுருக்கேன், துருவி போட்டுக்கலாம். நெய்லேயே நல்லா வறுத்துடலாம். இப்போ நெய்லேயே நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசிச்சு வச்ச சக்கரவள்ளிக்கிழங்கு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு நிமிஷம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். ஆயில் அது மேலே தடவிடலாம். வாழை இலை இருந்தால் நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். நம்ம தட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துருக்கோம். இது நம்ம பட்டர் ஷீட் மேலே கை வச்சு இப்படி நம்ம தட்டிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம உள்ளே சக்கரவள்ளிக்கிழங்க ரெடி பண்ணதை உள்ளே வச்சிடலாம். மேலே அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி உள்ளே வச்சு மூடிட்டு சேர்த்து இப்படி ப்ரெஸ் கொடுக்கலாம். பட்டர் ஷீட் இது மேலே போட்டுட்டு இப்போ நம்ம பொறுமையாக தட்டலாம். சப்பாத்தி கட்டை மேலே வச்சு சப்பாத்தி கட்டை வச்சு பொறுமையாக இப்படி ப்ரெஸ் கொடுக்கலாம்.
இந்த அளவுக்கு நம்ம திரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ நம்ம தட்டியாச்சு. இப்படி இருக்கணும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் சுட்டு எடுக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சாச்சு, நல்லா காயட்டும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம போலி ரெடி பண்ணதை தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு திருப்பி போடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்க்கவே செமையாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. போலி வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி அழகாக செஞ்சு கொடுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாதுங்க கூட இந்த மாதிரி நீங்கள் போலி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், சூடாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. உள்ள லேயர்லாம் நல்லா இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.